ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் நம்மளோட இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இப்போ பீகாருடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுல இருந்தே அங்க களம் ரொம்ப பரபரப்பா, மொத்த இந்தியாவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு களமா மாறி இருக்கு. இப்போ பீகாருடைய களம் என்னென்ன இருக்கு? பீகாருடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு. தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு கிரவுண்ட் ரியாலிட்டியில சொல்லணும் அப்படின்னா, தேர்தல் நேர்மையாக நடந்தால் அங்கே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஸ்வீப் பண்ணுவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் கூட வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இல்லை தேர்தல் பாஜகவினுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு அதில் ஓட்சோரி போன்ற விவகாரங்கள்லாம் நடந்து அப்படின்னா தேர்தல் முடிவு வருமையான்றால் வழக்கம் போல் மோடி மேஜிக் ஜெயிச்சிருச்சு, மோடி ஒரு வீழ்த்த முடியாத ஒரு பிரதமர் அப்படின்ற பிம்பத்தில் முடிவுகள் வெளியே வரும். இல்ல அப்போ காங்கிரஸ் தோத்தா மட்டுமே அது மோடியோட சித்த விளையாட்டு, காங்கிரஸ் ஜெயிச்சா நேர்மையா தேர்தல் நடந்து சொல்ல முடியுமா? இல்ல, காங்கிரஸ் ஜெயிச்சா அது நேர்மையாக நடந்துச்சுன்னு சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தேர்தல்களுமே எப்படியாவது பார்த்தீங்கன்னா வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தான் பாஜக செயல்படுறாங்க. அவங்க ஒரு அரசியல் கட்சியை தாண்டி ஒரு தேர்தல் இயந்திரமா தான் செயல்பட்டு இருக்காங்க. அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை தகுதி தத்துவங்களையும் தகர்த்து எறிந்து விட்டுத்தான் அங்க காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக செய்தி வருது. உதாரணத்துக்கு காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கான ஒரு ஓட்டு இடைவெளி ஒரு 20 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் காங்கிரஸ் வெற்றி பெறுது நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப கிட்டத்தட்ட அங்க ஒரு 50 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா கிளாலங்கடி வேலைகளையும் கடந்து தான் காங்கிரஸ் வெற்றி பெறுது. ஸோ அப்படிதான் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு சின்னதா ஒரு உதாரணம் சொல்றேன். அருணாச்சல பிரதேசத்துல பாஜகவினுடைய அரசு நடந்துட்டு இருக்கு. கடைசியாக நடந்த தேர்தலில் பாஜக அங்கே எத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு கேட்குறேன். பாஜகவினுடைய வேட்பாளராக அருணாச்சல மாநிலத்தில் வெற்றி பெற்றவர் ஒரே ஒரு ஆள் தான். அங்கே ஆட்சியில் பாஜக இருக்கு. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரியுதுங்களா? ஸோ பாஜகவுக்கு வெற்றியை விட அங்கே ஆட்சி அமைப்பது ரொம்ப முக்கியம். ஒரு ஆள் இருந்தால் கூட போதும். அப்படின்றப்ப அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் தகர்த்து எறிந்து விட்டு தான் காங்கிரஸ் அங்கே வெற்றி சூடுதே தவிர, மற்றபடி காங்கிரஸ் ஜெயிச்சா மட்டும் அது வெற்றி, மற்ற இடத்துல பாஜக ஜெயிச்சா அது எப்படிங்க நீங்க சொல்லலாம் நீங்க கேட்டீங்களா? அதற்கான பதில் இதுதான். இல்ல இப்போ காங்கிரஸ் சார்பில் இப்ப ராகுல் காந்தி ஒரு பெரிய ஒரு ஓட்டு அதிகார யாத்திரை நடத்திருக்காரு. அதுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவு பெருகிருக்கா? இல்ல குறிப்பா அங்க இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது? ஓகே, இப்ப பீகார் தேர்தலை பத்தி நம்ம பார்க்கும்போது கடைசியாக இறுதியாக வந்தது சி ஓட்டரோட கருத்து கணிப்பு தான். இந்த கருத்து கணிப்புல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் யாரை முதல்வராக நேசிக்கிறீங்க அப்படின்னு அவங்க அந்த கருத்து கணிப்பு கேட்கும்போது 40 கிட்டத்தட்ட 38% மக்கள் தேஜஸ்வி யாதவ் தான் எங்களுடைய முதல்வராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர், இங்கே கூட ஐபேக் நடத்தினாருங்களே, அவர் தான் 2வதாக இருக்கார். 3வது இடத்துல தான் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை அந்த மாநில மக்கள் முதல்வராக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. மற்றபடி மக்கள் பிரச்சனையை யார் தீர்ப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுது. அந்த கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா, நம்ம தேஜஸ்வி யாதவ் பிளஸ் ராகுல் காந்தி இவங்களுடைய கூட்டணி தான் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக யார் அங்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு 3வது ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியில் ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு 40%, இல்லை இவங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றது ஒரு 38 புள்ளி சம்திங், ஒரு 1% ஆஃப் ஓட்டு வேரியேஷனில் அந்த கருத்து கணிப்பு வெளியாகுது. இப்போ இதில் பாருங்கள், முரண்பாட பாருங்கள். முதல்வராக யார் வருவாங்கன்னு ஆசைப்படுறீங்கன்னா தேஜஸ்வி வராரு. மக்களோட பிரச்சனை யாருங்க தீர்ப்பாங்க அப்படின்னு கேட்குறப்ப காங்கிரஸ் கூட்டணின்றாங்க. ஆனால் யாருங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்ற கேள்வி கேட்குறப்ப என்டிஏ கூட்டணி வருது. அப்போ நீங்கள் என்ன முடிவுக்கு வருவீங்க? இதை வச்சு நீங்கள் என்ன முடிவுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி தான். அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டு என்டிஏ கூட்டணி தானே வருதுன்னு சொல்லுது. அப்போ அவங்க தானே வரணும் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போங்களே. இதற்கான ஒரு உளவியல் ரீதியான பதில் இருக்கு. இது எப்படின்னா, தேர்தல் கருத்து கணிப்பு வரட்டும், தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி போகட்டும், தேர்தலில் நீங்களே கூட ஜெயிக்கட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் இறுதியாக மோடி ஏதாவது ஒரு மேஜிக் செய்து ஆட்சியை பிடித்து விடுவாருன்ற ஒரு எண்ணத்தை பலமாகவே பலருடைய மனதிலையும் அவங்க தொடக்கத்துலேருந்து விதைச்சிருக்காங்க. ஸோ அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கங்கப்பா, கடைசி அங்கே மோடி தான்ப்பா வருவார் அப்படின்ற மாதிரி
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் கூட நீங்க பேசுறத கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எண்ணோட்டத்துல தான் அந்த அவுட்புட்கான கேள்வி வந்து வெளியே வந்திருக்கும். ஆனா மக்கள் தலைவராக அங்க நேசிக்கக்கூடியவர் தேஜஸ்வி யாதவ். பிரச்சனைகளை தீர்ப்பதை யார் தீர்த்து வைப்பாங்கன்ற கேள்வி கேட்கும்போது அங்க ரொம்ப தெளிவா பதில் சொல்றாங்க. ராகுல் காந்தி பிளஸ் தேஜஸ்வி யாதவ் கூட்டணி தான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. ஸோ நிச்சயமாக இந்தியா கூட்டணி தான் அங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். இல்ல இப்போ அந்த மக்கள் யார் அடுத்த முதல்வர்னு சொல்லும் போதே நிதிஷ்குமார் ஒரு 3ஆம் இடத்துக்கு தள்ளிடுறாங்க. அதே மாதிரி அமித்ஷாவுடைய பேச்சுல பார்க்கும்போது வெற்றிக்கு பிறகு யார் முதலமைச்சர் முடிவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவுமே சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல நிதிஷ்குமார் இப்பவுமே கழட்டி விடணும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்களா? இல்ல, நீங்க பாஜகவினுடைய 1980 அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து பாஜகவோடு யாரெல்லாம் கூட்டணி சேர்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கழுதை தேய்ந்து கட்டெரும்பை ஆன கதை தான் வரலாறு. தமிழ்நாட்டிலலாம் 2014 முதலா மோடி பிரதமராக அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்களை பின்தொடர்ந்தவர்களுடைய பட்டியெல்லாம் போய் பாருங்க. தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் 14 MP சீட்டோட போய் நின்றார். இன்று அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன? பாமக அவர்களை தொடர்ச்சியாக பின்தொடர்கிறார்கள். இன்னைக்கு அவங்க கட்சியுடைய நிலைமை என்ன? இந்த பக்கம் தகப்பனாரும் இந்த பக்கம் மகனும் இரு பிரிவுகளாக பிரிந்து அரசியல் செய்கிறாங்க. அதிமுக தொடர்ச்சியாக பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்து எதை இங்க வெற்றியை அவங்க அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2014 அந்த அம்மா மோடியா லேடியான்னு கேட்டப்ப 1,82,00,000 வாக்காளர்களை தனியாக நின்று தமிழகத்துல வந்து கட்டி அமைச்சு இந்த நிறுவனத்தை வந்து கிட்டத்தட்ட இந்த கட்சியை அமைப்பை விட்டுட்டு போனாங்க. அந்த அம்மா எதிர்பாராத ஒரு மரணத்தின் மூலமாக. அதே நிறுவனத்தை அந்த அமைப்பை எடப்பாடி அவர்கள் தலைமையில எத்தனை வெற்றியை அவர் பெற்றுக் கொடுத்திருக்காரு. தொடர்ச்சியாக பாஜகவின் கூட நீங்க வந்து கூட்டணி வைத்திருக்கும் பொழுது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே தான் வருவாங்க. இதுதான் வரலாறு. மற்றவர்களெல்லாம் விட்டுருங்க. அவங்களுடைய இரத்தமும் சதையுமாக அவர்களுடைய முழு அஜந்தாவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி சிவசேனா. அந்த கட்சியினுடைய நிலைமை இன்னைக்கு என்ன? பால் தாக்கரேவினுடைய மகன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய கட்சியை அவர்கிட்ட இருந்து பிடுங்கி, அவருடைய சின்னத்தை அவர்கிட்ட இருந்து பிடுங்கி, உனக்கு இந்த கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கூட இருந்த ஒரு ஆளை வந்து முதலமைச்சராக்கி அவரை ஒரு 2 வருஷம் ஆளை விட்டு இப்ப டெபுட்டி ஆக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வந்து வேணுமா? அப்ப எந்த ஒரு மாநிலத்தில் பாஜக கூட்டணி அமைத்தாலும் அவங்களுக்கு 1 சீட்டோ 2 சீட்டோ 5 சீட்டோ 10 சீட்டோ எதை வேணா அவங்களுக்கு ஒதுக்கட்டும். ஆனா அவர்களுடைய அந்த எண்டு இருக்குல்ல, அவங்களோட தொடர் நினைக்கும் உயரம் என்னன்னா அந்த மாநிலத்தில் நம்மளுடைய ஆட்சி அமையணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோல். அப்ப பீகாரை மட்டும் பாஜக அதுல இருந்து விதிவிலக்காக விட்டு விடுவார்களா? பாஜக வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி ஒரு முயற்சியை பண்ணிட மாட்டாங்க. கொஞ்சம் தொலைதூர அஜெண்டா வச்சு தான் செயல்படுத்துவாங்க. பீகாரை இப்ப அடைய முடியாது. இப்போதைக்கு நமக்கு நிதிஷ்குமார் தேவை. எப்படி தமிழகத்துல வந்து இப்போதைக்கு நமக்கு எடப்பாடி தேவை, அங்க இப்போதைக்கு நமக்கு நிதிஷ்குமார் தேவை. கொஞ்ச காலம் அவர் வரட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு யாரு முதல்வர்னு பார்த்துக்கலான்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையே வந்து தேர்தலுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் வந்து கொஞ்ச காலம் இருக்கலாம், அவருக்கு பிறகு மறுபடியும் பாஜக அந்த இடத்துல வந்து முதல்வர்ன்ற ஒரு பதவியை பிடிக்கலாம் அப்படின்றதோட ஒரு கோர் அஜெண்டாவோட வெளிப்பாடு தான். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் பாஜக உள்ள வருதுன்னா கடைசியா அங்க என்னங்க நடக்க போகுது அப்படின்னா உள்ள விட்டோன்னா அவங்க தான் முதல்வர் பொறுப்பை பிடிக்க போறாங்க. பீகாரை மட்டும் விட்டு விடுறார்கள் என்ன, அதுதான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோள்ல ஒண்ணு. சரி, இப்போ பீகார்ல பல்வேறு வகையான கருத்து கணிப்புகள் வந்த நேரத்துல இந்த எஸ்ஐஆரோட பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? சரி, இப்ப எஸ்ஐஆரோட பிரதிபலிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையே வந்து கேள்விக்குறியா ஆக்கிய ஒரு விஷயமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு அணுகுண்டை வீசுறாரு. அங்கிருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. பீகாருக்கான ஓட்டர் லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க. பீகார்ல மொத்தமாக 7,89,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதுலேருந்து ராகுல் காந்தி வந்து இந்த வாக்கு திருட்டு சம்மந்தப்பட்ட விவகாரத்தை வெளியிடுறாரு. அது இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்து. எப்படிலாம் வந்து இங்கே வாக்குகள் திருட்டப்படுகின்றன, ஒரே விலாசத்தில் எப்படி பல பேர் இருக்கிறாங்க, எப்படி தகப்பனார் பேரே இல்லாமல் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, 0, என்ற விலாசத்தில் எப்படி மக்கள் இருக்கிறாங்க, ஒரு நிறுவனம் ஒரு பீர் நிறுவனம் இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி இதிலலாம் வந்து எப்படி 60-65 ஓட்டுகள் வந்து சேர்க்கப்படுது. அப்புறம் ஃபார்ம் 16 பயன்படுத்தி புதிய வாக்காளர்கள்ன்ற பேரில் எப்படி வயதானவங்கள்லாம் வந்து வாக்காளர்களாக சேர்க்கப்படுறாங்க, இரட்டை பேர் ஒரே ஆள் 2 இடத்துல எப்படி இருக்கிறாங்க, ஃபோட்டோ சின்னதாக இருக்கிறது ஐடென்டி பண்ண முடியாது அவங்க எவ்வளோ பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் அவர் பெங்களூர் மத்திய சென்டரில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். ஸோ மொத்தமாக ஒரு பாஜக ஒரு தொகுதியை குறிவைக்குது அப்படின்னா சென்ட்ரல் மகாதேவபுரா தொகுதி ஒரு 7 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதில் 6 சட்டமன்ற தொகுதி முடிவுகளில் வரக்கூடிய வரைக்கும் காங்கிரஸ் லீடிங்கில் இருக்கு.
7வது சட்டமன்ற தொகுதியை திறப்பாங்க. இந்த மணிவண்ணன் சொல்லுவானே, என் சொந்த ஒரு பொட்டியை திறக்கட்டும், அங்கதாட்ட நாங்க கள்ள ஓட்டே போட்டோம் அப்படின்னு காமெடி போடுவாரு. அந்த மாதிரி 7வதாக மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியை திறக்கிறாங்க. காங்கிரஸ் காலி. என்னடான்னு பார்த்தா அங்க மட்டும் பாஜக காங்கிரஸை விட 1,14,000 ஓட்டுகள் கூடுதலா வாங்கியிருக்கு. மற்ற பகுதியிலலாம் அவங்க வாங்கல, காங்கிரஸ் லீடிங்ல வருது. இங்க 114 கூட வாங்கி காங்கிரஸை விட ஒரு 35,000 ஓட்டு லீடிங்ல ஒரு நாடாளுமன்ற தொகுதியை வந்து கைப்பற்றுறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு 1,00,000 தவறான வாக்குகளை சேர்ப்பதன் மூலமாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி நிலவரத்தை மாற்ற முடியும் அப்படின்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 240 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவர்கள் குறைந்தபட்சம் 40 தொகுதியில 40லேருந்து 55 தொகுதிகள் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசும்போது சொல்றாரு. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆட்சி அமைப்பதற்கான இடைவெளியாக இருந்ததே வெறும் 20 சீட்டு தான். இந்த 20 சீட்டுகளில் இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்கனாலே ஒரு தொகுதியை காட்டிட்டாரு. இன்னும் சில தொகுதியை காட்டுவதற்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. நான் 2வதாக ஒரு ஹைட்ரஜன் குண்டை வீசுவேன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இவர்களுடைய மொத்த முகத்தறியும் கிழிந்து வெளியே வரப்போகுது. ஸோ இந்த சர்திட்டம் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ராகுல் காந்தி சர்திட்டத்தை இவர்கள் கொண்டு வர்றார்கள். ஏன்னா ஓட்டை வந்து சேர்ப்பதை ராகுல் காந்தி கண்டுபிடிச்சிட்டார். 1,00,000 வாக்குகளை இவர்கள் சேர்த்து விட்டார்கள் என்பதை ஆதாரத்தோட வெளியிட்டார். இப்போ இனிமேல் ஓட்டை சேர்க்க முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓட்டை நீக்குவோம். அடுத்தது அதை தானே பண்ணணும். ஓட்டை நீக்குவோன்றதுக்காக இந்த சர்திட்டம் வேக வேகமாக கொண்டு வரப்படுது. 7,89,00,000 ஒரு 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்படுது. நீக்கப்பட்டோன்னே எல்லாரும் உச்சநீதிமன்றத்தை போய் நாடுறாங்க. என்னங்க திடீர்னு இவ்வளவு பெரிய ஓட்டை தூக்குறாங்க, தூக்குன ஓட்டெல்லாம் யாரு அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அழகாக அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு 22 லட்சம் பேர் இறந்து போனவங்க சார், அதில் அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஒரு 7 லட்சம் பேரோட ஓட்டு 2 இடத்துல இருக்கு சார், அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 35 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக குடிபெயர்ந்துட்டாங்க சார் அப்படின்னு. இப்போ இந்த நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இதை எப்படி தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுது? இப்போ நான் சென்னையில் இருக்கேன், நான் இங்கேருந்து திருச்சிக்கு காலி பண்ணி போயிடுறேன். நான் திருச்சிக்கு காலி பண்ணி போன உடனேயே நான் திருச்சியில் போய் ஒன்று ஓட்டர் ஐடி எடுத்திருப்பேன், என்னோட ஓட்டு 2 இடத்துல இருக்குன்னு இங்கே நீக்கியிருப்பாங்க. இல்லை திருச்சியில் போய் நான் சொல்லியிருப்பேன், என் ஓட்டு சென்னையில் உள்ளதை கட் பண்ணிவிடுங்க, நான் திருச்சியில் எடுத்துக்கிறேங்க. இல்லை நான் திருச்சிக்கு போயிட்டேன், இங்கே இருக்கிற ஓட்டை நான் போடவே இல்லை, கடந்த 10 வருஷமாக நான் ஓட்டே போடலை, அதனால் வந்து என் ஓட்டை வந்து எடுத்துட்டேன்னு சொல்லலாம். எதன் அடிப்படையாக வைத்து நான் திருச்சிக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்து போயிட்டேன்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுச்சு? ஏதாவது ஒன்று வேணும்ல. கடந்த 6 தேர்தலாக இவர் வாக்களிக்கவில்லை, இவர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர். இல்லை இவர் ஓட்டு 2 இடத்துல இருக்கு, அதனால இந்த ஓட்டை நான் இவரை தூக்கிட்டேன், இவர் ஓட்டு இவர் இறந்து போயிட்டாரு, அதனால நான் இவர் ஓட்டை எடுத்துட்டேன்னு அதை கொஞ்சம் ராகுல் காந்தி ஒரு செக்மேட் வைக்கிறார். இறந்து போனவர்களாக இவர்கள் சொன்னவங்கள சில பேரை உச்சநீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு 7 பேரை கூட்டிட்டு போய் ராகுல் காந்தி டீ குடிக்கிறார். டீ வித் டேட். என் வாழ்நாளில் நான் குடித்த மிகச்சிறந்த டீ, இறந்தவர்களுடன் நான் குடித்ததுன்னு அவர் ட்விட்டு போடுறார். இதை விட வந்து தேர்தல் ஆணையத்துக்கு, ஏன்னா என்ன தேடி வர்றீங்க, இல்லை நான் உங்களை தேடி வர்றேன், நான் தான் தேர்தல் ஆணையத்திலிருந்து உங்களை தேடி வர்றேன். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறேன், இருக்கீங்களா அண்ணன் சகோதரர் இருக்காரான்னு, இல்லைங்கன்னுவான், இல்லை தெரியலன்னுவான், செத்துட்டான்னு சொல்லுவானா? உங்களை எப்படிங்க செத்துட்டான்னு சொல்லுவான்? தெரியலங்க, காணோம், இருந்தாரு 4-5 வருஷமா காணோன்னு சொல்லுவான். செத்துட்டீங்கன்னு சொல்லணும்னா உறுதியாக நீங்கள் செத்து இருக்கணும். அப்போ இறந்தவர்கள்னு தேர்தல் ஆணையம் ஒருத்தவங்களை சொல்லுது, அவங்கள உயிரோட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குன்றத நீங்கள் உணர்றீங்களா இல்லையா? அப்போ இந்த சர்திட்டத்தை கொண்டு வந்து இவர்கள் 65 லட்சம் வாக்கை அப்படியே எடுக்கலாம்னு நினைச்சாங்க. ராகுல் காந்தியின் இந்த ஓட்சோரி மேட்ரு வெளியே பூதாகரமாக வந்தது. அதை தொடர்ந்து இந்த விவகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. இந்த இறந்தவர்களுடன் டீ குடித்தது, இந்த மேட்டர்லாம் அவங்க பார்த்தவொன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் அடிக்கிறாங்க. ஏன்னா எல்லா மீடியாக்காரங்களும் உள்ளே போயிட்டாங்க. கொஞ்சம் ரிவர்ஸ் அடிச்சு, சார் அது வரைக்கும் ஆதார் கார்டெலாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னவங்க உச்சநீதிமன்றம் ஏன் நீங்கள் அதை பரிசீலிக்கலாமே? ஏன்னா என்ன சொன்னேன், உனக்கு கேஸ் வேணுமா ஆதார் கார்டை என்ன, உனக்கு பேங்க் வேணுமா ஆதார் கார்டை என்ன, பாஸ்போர்ட் வேணுமா ஆதார் கார்டை என்ன. ஆதார் கார்டு மேண்டரியாக வந்து சொல்லலைனாலும் எதுக்கு போனாலும் நம்மள்ட்ட என்ன கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம எதுக்கு போனாலும் என்ன கேட்குறாங்க, ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறீங்களா, ஆதார் கார்டு எங்கே தானே கேட்குறாங்க. ஆதார் கார்டை எல்லாத்துக்குமான ஒரு ஆவணம் ஆக்கிட்டீங்க. இனி இந்தியாவில் எவனும் தப்பிக்க முடியாது, இங்கே கைரக வச்சா அங்கே பிடிச்சிருவாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய பணத்தை செலவு பண்ணி ஒரு உருவாக்கியாச்சு. எல்லாத்தையும் உருவாக்கி ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்தா ஆதார் கார்டெலாம் செல்லாது. நான் கேட்குற டாக்குமெண்ட் கேட்டீங்கன்னா 20 வருஷம் நாங்கள் முன்னோக்கி வந்தால் மறுபடியும் எங்களை 20 வருஷம் பின்னோக்கி போய் ஊரில் போய் அதை வாங்கிட்டு வாண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, இதன் மூலமாக ராகுல் காந்தி கொடுத்த அந்த அழுத்தத்தின் மூலமாக பிறகு நீதிமன்றமும் தலையிட்டு தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இறுதியாக வந்து அந்த இறந்தவர்கள் அப்படின்ற கான்செப்டை எடுத்துட்டு இவங்க புதுசாக ஒரு 23 லட்சம் பேரை
சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 21லேருந்து ஒரு 23 லட்சம் பேர் இவங்க சேர்த்துருக்காங்க. ஒரு 16 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. இப்போ இறுதியாக இந்த வழக்கோட ஒரு கண்டினியூட்டியில் ஏங்க அப்படி இப்போ புதுசாக சேர்த்துருக்கீங்களா அவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நீக்கப்பட்டவர்களில் வந்து குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா கேட்குறாங்க. இந்த கேள்வியை ஓப்பனாக கொண்டு போகிறாங்க. ஏன் கொண்டு போகிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாஜக வந்து இந்த விஷயத்த பண்ணலை, தேர்தல் ஆணையம்னு தவறுதலாக பண்ணுதுனே வச்சுப்போம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நீக்கப்படுபவர்களில் பெரும்பாலானவர்கள் ஓட்டு இல்லாதவங்க சிறுபான்மை சமூகத்தினராக இருக்கிறாங்க, தலித் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டவராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்மளே பார்த்துப்போம் நிறைய பேர் ஓட்டுக்கு போக. ஸோ அவங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆவணங்களை வந்து எங்ககிட்ட மத அடிப்படையிலான ஆவணங்கள் கிடையாது, 20ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு. நாளைக்கு தான் 20ஆம் தேதி நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். சரிண்ணா, இப்போ இறுதியா பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோருடைய வருகை பீகார்ல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? யாருக்கு பாதகமா இருக்கும்? சரி, இப்போ பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் மோடி என்ற ஒரு பிம்பத்தை முதலாக ஊதி பெரிதாக்கியவர். அமெரிக்காவிலேருந்து வந்து குஜராத் மாடல். ஆமாம், இது இந்த டீம் வந்து முதலாக வந்து அமெரிக்காவிலேருந்து இந்த மாதிரி அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்தவர். அவர் வந்து மோடியை ஊதி பெரிதாக்குறார். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவிற்குன்னு வாக்களிக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் பீகாரில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய கோர் ஓட்டு. நிதிஷ்குமாருக்கான வாக்களிக்கக்கூடிய இதுக்கு பார்த்தீங்களா, அது குறைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னும் நிதிஷ்குமாரை பலகீனப்படுத்தணும். அதே நேரத்தில் படித்தவர்கள் மத்தியில் இங்கே ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதையும் நம்ம டைலூட் பண்ணணும். நிதிஷ்குமாருக்கும் செக் வைக்கணும். 101 சீட்டை நிதிஷ்குமாருக்கு கொடுத்தாலும் அவர் ரொம்ப சீட்லாம் ஜெயிச்சிடக்கூடாது. அவர் நம்ம கைப்பிடிக்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் குறைவான சீட்டுகளை ஜெயிக்கணும். இந்த பக்கம் படித்தவர்களுடைய ஓட்டு ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் அவங்க பக்கம் மடைமாற்றம் ஆகுது. அதையும் டைலூட் பண்ணணும்னு இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி இறக்குறவர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர். அவரும் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்ததில் சில இடங்களில் அவருக்கான கூட்டம் கூடுது. ஏன்னா புதியவர், நம்ம மாநிலத்துக்காரரு, ஏன்னா மக்கள் இளைஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் வசப்படுறாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில் அவருக்கான கொடுக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவத்தை பார்க்கும்போது கிடைக்குது. கடைசியாக பார்த்தா ஒரு கட்டத்தில் அவர் எங்கே அவருடைய அந்த வளர்ச்சி பாஜகவுக்கே பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுது. எப்பா நீ கொஞ்சம் அமுக்கி வாசிப்பா, நீ தேர்தலில் நிற்க ஃபஸ்ட்டு தேஜஸ்வி யாதவ் எதிர்த்து நிற்க போகிறேன்னு களத்துக்கு வந்தவர் இப்போ வந்து இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, நான் வந்து தேர்தலில் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரேஸ் பண்ணுறாரு. இவர் எப்படின்னா எல்லா மாநிலத்திலையும் ஒரு சைடு விங்கை வந்து உருவாக்குவாங்க பாஜக. அந்த ஓட்டுக்களை வந்து பிரிப்பதற்காக ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அப்படி ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இவரால் வெற்றிலாம் அடைய முடியாது. கொஞ்சம் ஓட்டுக்களை பிரிக்கலாம் தற்போதைய சூழலில். இவர் வந்து அந்த நிதிஷ்குமாருக்காக வைக்கப்பட்ட செக்மேட் தான். நமக்கு இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நமக்கான வெற்றி ரொம்ப தெளிவாகவே இருக்கு. சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பீகாரோட கல அரசியல் பற்றி பல்வேறுபட்ட விஷயங்களை தெளிவுபடுத்துறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.